ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள சீனா தயாராக உள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் தலைவர்களுடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை. பெண் உறுப்பினர்களை தாக்கும் பாணியில் சென்ற அர்ச்சுனா. இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு. சிவனொளி பாதமலையில் பொலித்தீன் பாவனை தடை. தையீட்டில் இருப்பது போலி தேச விகாரையே. பல மர்மங்களை உடைத்து நாகதீப ரஜமக விகாராதிபதி. தையிட்டி போராட்டத்தில் போலீசாரின் காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கு அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் கண்டனம். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தில் தோல்வி. அரசின் அனுபவமற்ற தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திக்கான உறுத்த தெரிவிப்பு. ஆஸ்திரேலியா போன்று இலங்கையிலும் தாக்குதல். சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை. அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று கொழும்பில் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள அவரது உத்தியபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவின் பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள் கட்டுமானம், புனர்வாழ்வு நடவடிக்கைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக பேசப்பட்டது. அனர்த்தத்திற்கு பின்னரான காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள சீரமைப்பதற்காக இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் தொடர்ந்தும் வழங்க உள்ள ஆதரவையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த சந்திப்பில் வலியுறுத்தினார். குறிப்பாக மீள்குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகளின் மீளமைப்பு மற்றும் சமூக பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் உறுதியான பங்களிப்பு தொடரும் என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இலங்கையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் டிட்பா சூறாவளியால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கான உடனடி நிவாரணம் முதல் நீண்டகால புனர்வாழ்வு வரை இந்தியா வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்தனர். அத்துடன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நலனுக்கு மிக அவசியமானது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த சந்திப்பு அனர்த்தத்திற்கு பின்னரான இலங்கையின் மீள் கட்டுமான பயணத்தில் இந்தியா மற்றும் இலங்கை தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களையும் பரஸ்பர புரிதலையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அத்துடன் மாகாண சபை தேர்தல்களை இனியும் காலத்தை இழுத்தடிக்காமல் விரைந்து நடத்துமாறு இலங்கை அரசை வற்புறுத்தும்படி ஒரே குரலில் அவரிடம் வலியுறுத்தினர் என தெரிய வந்துள்ளது. இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு, கருத்து வெளிப்பாடுகள், நாட்டில் உள்ள நிலைமை ஆகியவை குறித்து தமிழ் கட்சிகளின் தலைவர்களின் கருத்துக்களை இந்திய வெளிவிவகார அமைச்சர் உன்னிப்பாக செவிமடுத்தார். ஒற்றையாட்சியின் கீழ் இறுதி தீர்வு சரிவராது என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சந்திப்பில் வலியுறுத்தினார். அதுவே தங்களின் நிலைப்பாடு என்று தெரிவித்த சுமந்திரன், சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு கட்டாயம், ஆனால் அந்த சமஷ்டி கட்டமைப்பு அதில் இருக்க வேண்டும், தவிர பேரை நாங்கள் வற்புறுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டார். மாகாண சபை முறைமை இன பிரச்சினைக்கான தீர்வு இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஆயினும் இன்றைய நிலையில் மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்படாமல் நடைபெற வேண்டும் என்பதை தமது கட்சியின் வலியுறுத்துவதாக இந்த சந்திப்பில் குறிப்பிட்டார். நாட்டில் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளூராட்சி சபைகளும் இருக்கின்ற அதே சமயம் அவற்றை புறமுதுக்கி பிரஜாசக்தி போன்ற வேறு கட்டமைப்புகள் மூலம் இந்த நிவாரண பணிகளை அரசியல் மயமாக்கி அரசு தரப்பு அதில் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது என்று தமிழ் கட்சி தலைவர்கள் தெரிவித்த விடயங்களை மிக உன்னிப்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்வாங்கிக் கொண்டார். விவரங்களை கேட்டறிந்தார் என்று அறிய வந்தது. இந்த சந்திப்பில் எம்.ஏ. சுமந்திரன், ஸ்ரீதரன், சி.வி.கே. சிவஞானம், சித்தார்த்தன், சாணக்கியன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு மத்தியானம் ஒரு 3 கால அளவில் இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை இந்தியா இல்லத்தில் தமிழ் கட்சிகள் உடைய ஒரு குழு சந்தித்தது. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நானும், தமிழரசு கட்சி சார்பாக கட்சிகளுடைய உறுப்பினர்களும், அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தவர். அந்த சந்திப்பிலே நான் முக்கியமாக வலியுறுத்தின விடயம், இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், நாட்டினுடைய இணைய மக்களுடைய அபிலாஷைகள் ஓடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது.
அந்த அபிலாஷைகள் நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள் கொண்டு வந்து மட்டுப்படுத்தினர். அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு சம்பந்தமாக ஸ்ரீலங்காவுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. அதிகாரங்கள் மத்திய கையில் மட்டும்தான் இருக்கலாமே தவிர மாகாணங்களுக்கோ வேறு எந்த ஒரு கட்டமைப்புக்கோ அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாது. அந்த வகையிலே ஒரு மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளான தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய குறிப்பாக திம்பு கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கென்று கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் அனைத்தும் போய் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே முடக்கினதாலே தமிழ் மக்கள் அந்த 13ஆம் திருத்தம் நிறைவேற்றி 38 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கு. ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இல்லாட்டி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேணும் என்று சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் அடைவதாக இருந்தாலும் அதிலே ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று நடந்தே ஆகணும். குறிப்பாக இலங்கை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றி அமைக்கப்பட்டே ஆகணும். இல்லாவிட்டால் 38 வருஷமாக இந்தியா இந்த 13ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து அதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கின்ற வகையிலே எதிர்காலத்திலேயும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேணுமே தவிர அதுக்கு அங்காலே எதுவும் நடக்க போவதில்லை. ஆகவே இந்த விடயத்தை நான் தெளிவாக ஜெய்சங்கர் அவர்களிடம் வலியுறுத்தியிருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அந்த விடயத்தை வலியுறுத்துறது நான் மட்டும்தான். இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்றும் மாகாண சபை முறைமையிலே 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டதே தவிர தங்களுக்கு ஆணையை மக்கள் வழங்கின விசேஷமான கோட்பாடான ஒற்றையாட்சி நிராகரிப்பும் சமஷ்டி ஆட்சி முறைமையும் வலியுறுத்தவில்லை. எழுத்து மூலமாக தமிழரசு கட்சி ஏதோ ஒரு ஆவணத்தை அதனுடைய கட்சி தலைவர் CVK சிவஞானம் தூதுவர் ஜா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஜெய்சங்கர் அவர்களுக்கு வழங்கவில்லை. என்றாலும் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. அது தெரிய வருமோ தெரியாது. இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்களை பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவையாக எங்களுடைய குரல் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வுக்கு தனிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மற்ற தரப்புகள் செயல்பட்டதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அது இந்த இனத்துடைய துரதிர்ஷ்டம். ஏனென்றால் மக்கள் நம்பி ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு சரிவராது, அது எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்க முடியாதென்று நம்பி வாக்களித்த தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அந்த ஆணை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் ஒரு முக்கியமான சந்திப்புகள் நடக்கின்ற பொழுதும் நடந்து கொள்வது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஏதோ ஒரு வகையில் அடைகிறது. இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தாண்டி போகிறதுக்கு தொடர்ந்தும் தடையாக இருக்கிறது தான் இந்தியா யதார்த்தம். அடுத்தபடியும் நாங்கள் வலியுறுத்துகிற மீனவர்களுடைய பிரச்சனை தெளிவாக நாங்கள் ஜெய்சங்கர் அவர்களிடம் குறிப்பிட்ட நாங்கள் போன கிழமை மீனவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் அரசு தரப்பினுடைய ஒரு சில பிரதிநிதிகள் அதை திசை திருப்பி இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதை அகற்ற வேண்டும் என்றும் சீன தூதரகமும்
அமெரிக்கா போன்ற தூதரகங்களும் அங்கே வரணும். ஆனால் இந்தியா வந்து அகற்றப்படணும் என்றால் இந்தியா தான் மீனவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துப்படி வந்து சொன்ன கருத்துக்களை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். சுட்டு காட்டினதோட வந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை இந்தியா தீர்க்காமல், குறிப்பாக வந்து இந்திய மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்புகளை வந்து அத்துமீறி அவர்களுடைய செயல்பாடுகளால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற அந்த விடயம் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது இன்னும் பல மடங்குக்கு மேலாக சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம். இந்த தமிழ் கட்சிகள் இந்த விடயத்திலே, இந்தியா என்ற விடயத்திலே வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தயாரில்லை என்ற விடயத்தை காட்டி அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு எதிராக வந்து திருப்புறது ஒரு பக்கம், ஆனால் மேலதிகமாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராகவே வந்து திருப்புற அளவுக்குத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஆகவே இந்திய மத்திய அரசு இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகணும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தியிருந்தோம். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்துடைய முதல் ஃபேஸ் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய 2வது ஃபேஸை இந்தியா நடைமுறைப்படுத்தணும். அதாவது இருக்கக்கூடிய ரன்வேயை முழுமையாக சீர்திருத்துறது. இப்போதைக்கு இருக்கிற ரன்வே 2300 மீட்டர் நீளமாக இருக்கின்றது. அதில் 950 மீட்டர் மட்டும்தான், 9500 மீட்டர் மட்டும்தான் அது சீர்திருத்தப்பட்டு இருக்கின்றது. மிச்சம் 1350 மீட்டர் திருத்தப்படாமல் இருக்கின்றது, ரீசர்ஃபேசிங் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதை இந்தியா செய்தாலே அது கணிசமான முன்னேற்றத்தை பலாலியில் ஏற்படுத்தும். அது கணிசமான விமானங்கள் சிங்கப்பூர், இங்கால பக்கம் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருந்து விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். ஏர்பஸ் 320, 321 விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். அவ்வகையில் வந்து நியாயமான அளவுக்கு வருமானமும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கும், வடமாகாணத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அது சம்பந்தமாக இந்தியா இன்னும் ஆழமாக வந்து தாங்கள் அதை பற்றி படித்து ஒரு ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று கொழும்பில் மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள அவரது உத்தியபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவினால் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து சமூக தலைவர்கள் தங்களது மதிப்பீடுகள் மற்றும் நிலைமைகளை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் விரைவாக எடுத்துரைத்தனர். இதன்போது டிட்வா சூறாவளிக்கு பின்னரான மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் மீள் கட்டுமான நடவடிக்கைகளுக்காக இந்தியா முன்மொழிந்துள்ள விரைவான உதவி திட்டங்கள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் விளக்கினார். குறிப்பாக உட்கட்டமைப்பு வசதிகளின் மீளமைப்பு, வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை அவர் வலியுறுத்தினார். மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனர்த்த காலத்தில் இந்திய அரசு வழங்கிய உடனடி உதவிகளுக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்ததுடன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான இத்தகைய மனிதாபிமான ஒத்துழைப்பு பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்கு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பு டிட்வா சூறாவளிக்கு பின்னரான இலங்கையின் மீள்கட்டுமான முயற்சிகளில் இந்தியா மற்றும் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினரிடையே தொடர்புடைய பரஸ்பர நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பில் மனோகணேசன், செந்தில் தொண்டமான், ஜீவன் தொண்டமான், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா நடவடிக்கை எடுக்கும் எனவும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயார் எனவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் சீசங் தன்னாட்சி பிராந்தியத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் செயலாளருமான வாங் ஜூன்ஜங் தெரிவித்தார். சீன தூதுக்குழுவுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள வாங் ஜூன்ஜங் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அனர்த்த நிலைமையில் இலங்கைக்கு சீனா வழங்கிய அவசர மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கு இதன்போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இந்த கடினமான நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கிய ஆதரவையும் அவர் பாராட்டினார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நெருங்கிய நட்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீளமைக்கவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் தொடங்கப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து சீன குழுவிற்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய சீன விஜயத்தின் போது இரு நாடுகளின் ஜனாதிபதிக்கும் இடையே ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு மற்றும் நட்புறவை மேலும் வலுப்படுத்தி சீனா இலங்கையுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்று தெரிவித்த வாங் ஜூன்ஜங் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் சீனா தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று குறிப்பிட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு திட்டம் போன்ற அரசாங்கத்தின் முதன்மை திட்டங்களுக்கு சீனா ஆதரவளிக்கும் என்றும் குறிப்பாக கிராமிய வறுமை ஒழிப்பதில் சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தேவையான உதவிகளை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை மீளமைத்தல் மற்றும் நாட்டின் விவசாயத்துறையை வலுப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக இந்திய வெளிவிகார அமைச்சர் இந்த சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். வலுவான நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் நிறுவன கட்டமைப்புகள் மூலம் அனர்த்த நிலைமைகளுக்கு பதிலளிப்பதற்கான பயனுள்ள முறைமைகளை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் இங்கு வலியுறுத்தினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள், அனர்த்தங்களுக்கு பதிலளித்தல் மற்றும் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் ஆகியவற்றுக்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது டிட்பா புயல் ஏற்பட்ட அழிவின் பின்னர் நாட்டை மீட்டெடுக்கும் செயல்முறையில் நிவாரணப் பணிகளுக்கு மேலதிகமாக மீள்குடியேற்றம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைத்தல் போன்ற நீண்டகால நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்திய அரசாங்கம் வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டினார். நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டின் ஒரு கட்டமாக நெருக்கமான கண்காணிப்புடன் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். இந்த அவசர அனர்த்த நிலைமையின் போது மக்கள் வழங்கிய தன்னார்வ பங்களிப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், இடர் குறைப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று 23ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவரை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்கும் வகையில் நெருங்கிச் சென்ற சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது: சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் கூட்டமானது நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் வெளியே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா 2 பெண் உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் நல்லூரை இடிக்கும்படி கூறினீர்கள், இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான், இருந்து குழப்புங்கள் என்று கூறி எம்பி பெண்கள் என்றும் பாராமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டியுள்ளார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்கும் பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அவர்களின் அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் 5ற்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நின்ற போதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததையும் அவதானிக்க முடிந்தது. அந்த மக்கள்
முழுக்க எல்லா மீடியாவும் மீடியால போட்டுட்டு எங்களை வந்து நாங்களே காய்க்க நீங்க மரியாதையா காயங்க சார் முதல்ல உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை மரியாதையா பார்த்து காயக்கணும் நாங்கள் மக்கள் தான் நீங்க ஒரு மக்கள் நீங்க கட்சிக்கு போய் நக்குறார்கள் சரிதானே நாங்க இங்க கட்சின்னு பாத்துட்டு உங்களை உள்ளே காட்சி விட்டுருக்கீங்க தேவையில்லை சார் இது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மக்களால வந்து கட்சி எங்க நீங்க என்னதுக்கு பிரேச மீட்டிங் வந்து உங்களுக்கு வேணும் பிரேச மீட்டிங் என்ன சம்பந்தம் நாங்க சந்தபதிக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடாது உங்களுக்கு வரையில ஆண்டு சர்க்குலர் போட்டிருக்காங்க கதைச்சு உள்ள எடுத்து விட்டா நான் நாங்க நின்று இருந்தா உங்களுக்கு அடுத்த முறை வெளியில போய் நிக்க வேண்டிய கையிட்டி மாதிரி கையிட்டி கூறார் நானா கையிட்டி போய் கூற முடியும் உங்களை மாதிரி கலசர கூட்டம் தான் கூட்டண்டே உறுதி இருக்கா ஏஜிஓஸ்ல இந்த பிரேச நுழைஞ்சு அவ்வளவுதான் உங்களோட நுழைஞ்சு அவ்வளவுதான் உங்களோட கலைக்கிறது செல்பா அடிக்கும் என்ன நீங்க மக்கள் இல்லை கட்சிகளுக்கு கொடி தூக்குறாங்க சரிதானே நீங்க மக்கள் இல்லை மக்கள்ன்றதை பார்த்து பண்ணிக்கிறவன் சரிதானே நீங்க நீங்க மக்கள் இல்லை நீங்க கட்சியில கொடி தூக்குறோம் அங்க இங்க போறதுமா 5 கிலோமீட்டர் நீங்க ஒரு மக்கள் இல்ல இங்க இல்ல இல்ல இருக்கு தெரியும் நீங்க என்ன ஆணி மக்கள் ஒத்து போறாங்க சொல்றேன் ஓயலாவது படிக்கிறீங்க அம்மா ஓயலாவது படிக்கிறீங்க வேல் படிச்சு போட வந்து காய்ச்சோண்டு காய் பரம்பரை 100 வருஷம் சும்மா எங்களுக்கு வந்து படிக்க ஒண்ணுக்காது இல்ல பூ கொடுக்கறது காய்க்கிறோம் உங்களை மாதிரி ஆக்களை விட்டாதான் பிரச்சனை உள்ளுக்கு பிடிப்பீங்க நீங்க தையிட்டியில் சாத்வீகமாக முன்னெடுத்த போராட்டத்திற்குள் புகுந்த போலீசார் மேற்கொண்டு காட்டுமிராண்டித்தனமான செயற்பாட்டினை வன்மையாக கண்டிப்பதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்ட இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான அருட்தந்தை கந்தியா ஜெகதாஸ் தெரிவித்தார். இன்று காலை மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் தையிட்டியிலே உள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஸ்ரீலங்கா போலீசார் மிக காட்டு மிராண்டித்தனமாக ஈனத்தனமாக நடந்து அதிலும் ஒரு சமய தலைவராகிய தவத்திரு வேலன் சுவாமி அவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்து அந்த தாக்கத்தின் விளைவாக இன்று அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தையிட்டியிலே மக்களுடைய காணிகளை அபகரித்து அந்த விகாரை மிக ஆக்கிரமிப்பாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆகும். அந்த தையிட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட வலிவடக்கு பிரதேச சபை இந்த விகாரை சட்டவிரோதமான விகாரை என்பதை பிரதேச சபை அமர்விலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தினை அந்த பிரதேச சபையிலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இன்றைய அரச உறுப்பினர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் தையிட்டியிலே சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அதிலே பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த முயற்சி எடுத்து அன்றைய நாளிலே சாத்வீக போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த போராட்டத்துக்குள்ளே வந்து குவிந்த போலீசார் போராட்டத்திலே ஈடுபட்டவர்களை தாக்கி அதையும் மிக மோசமாக அவர்களை தாக்கி சமய தலைவர் என்றும் பார்க்காமல் தவத்திரு வேலன் சுவாமி அவர்களை பிடித்து இழுத்து மிகவும் மோசமான முறையிலே அவரை நடத்தி அவர்களை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அந்த தாக்கத்தினுடைய விளைவாக அவர் இன்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த செயற்பாட்டை போலீசாருடைய இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜகமான ஈனத்தனமான செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நாடு தழுவிய ரீதியிலே கடந்த நாட்களிலே சட்டத்துக்கு முரணாக பௌத்த பிக்குகள் பௌத்த சமய தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற பொழுது
போலீசாருடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அவர்களை எதுவும் செய்யாத போலீசார், பிடிவுறாந்து பிறப்பிக்கப்பட்ட பௌத்த துறவிகளை கூட இதுவரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தாத போலீசார் இப்பொழுது சாத்வீகமான முறையிலே நீதிக்கான ஒரு போராட்டத்திலே இருந்து ஒரு சமய தலைவரை இவ்வாறு மோசமாக தாக்கியமை இப்பொழுது இருக்கிற அரசனுடைய உண்மை முகத்தினை அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சமாதானத்தை உருவாக்குவோம், நாட்டை மீள கட்டியெழுப்புவோம் என்கின்ற கோஷத்தோடு இலங்கையிலே புரியோடி போயிருக்கிற பிரச்சனையை பற்றி ஒரு வரி கூட பேசாத இந்த அரசு இப்படிப்பட்ட சாத்வீக போராட்டத்தை நீதிக்கான போராட்டக்காரர்கள் மீது தொடர்ந்தும் இவ்வாறாக விளைச்சத்தனமாக செயற்பட்டு அவர்களை தாக்கி கைது செய்தது என்பது கடந்த அரசுகள் செய்த அதே செயலைத்தான், அதே வன்முறை அல்லது இன ஒடுக்குமுறையைத்தான் இந்த அரசும் செயற்படுத்துகிறது என்பதை தையிட்டிலே நடந்த சம்பவம் சிறப்பாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சமய தலைவர்களாகிய நாங்கள், மனித உரிமை செயற்பாட்டராகிய நாங்கள் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு இப்படியாக போராட்டத்தை அடக்கி அல்லது போராடும் மக்கள் மீது தன்னுடைய வன்மத்தையும் வெறியாட்டத்தையும் பாவித்து அவர்களை அடக்குகின்ற செயல் என்பது இன்றும் இலங்கையிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இப்படியான செயற்பாடுகளை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கண்டிப்பது மாத்திரமல்ல, இதற்கு நீதியை செயற்படுத்துவதற்காக ஒரு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாயை. அந்த மாயையிலே அதாவது இந்த மாயமானிலே மயங்கி பலர் பின்னாக இழுவிட்டு செல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிக்காக செயற்படுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த செயற்பாட்டுக்கு ஒரு நீதி தேவை என்பதை வலியுறுத்துவதோடு இவர்கள் மீது நடந்த இந்த காட்டுமிராண்டித்தனமான வன்முறையான அராஜகமான செயற்பாட்டுக்கு எங்களுடைய பலத்த கண்டனங்களை நாங்கள் உறுதியாக தெரிவித்து நிற்கிறோம். சிவனொளிபாதமலையில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். சிவனொளிபாதமலை யாத்திரை காலம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 6 மாத காலம் நீடிப்பதுடன் குறித்த காலப்பகுதியில் அங்கு வருகை தருகின்ற யாத்திரைகள் மற்றும் ஏனைய நபர்களால் கழிவகற்றப்படும் உக்கலடி மற்றும் உக்கலடியாத கழிவுப் பொருட்கள் அப்பிரதேசத்தில் அதிகளவில் சேர்கின்றன. சிவனொளிபாதமலை வனப்பிரதேசம் தாவரங்கள் மற்றும் வன விலங்கினங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தால் உள்வாங்கப்பட்டுள்ள அதிகோருணர்வு வலயமாக இருப்பதுடன் குறித்த பிரதேசத்தில் கழிவு முகாமைத்துவம் செய்வது தேவையாக உள்ளது. அதற்கமைய சிவனொளிபாதமலை யாத்திரை காலத்தில் குறித்த பிரதேசத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்காக 2025ஆம் ஆண்டு தொடக்கம் சுற்றாடல் அமைச்சு கீழ்காணும் படிமுறைகளை கடைபிடிக்கின்றமையை சுற்றாடல் அமைச்சர் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியதுடன் அமைச்சரவை உடன்பாடு வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி தமது வாகனத்தை நிறுத்தியமை மற்றும் புறக்கோட்டை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. எனினும் இன்றைய வழக்கு விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதனையடுத்து நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் நகரங்களிலும் மத தலங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முறையான பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலத்தில் முறையான பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துமாறு அனைத்து மூத்த அதிகாரிகள், பிரிவு தலைவர்கள் மற்றும் நிலைய தளபதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி பண்டிகை நடவடிக்கைகளுக்காக அதிக மக்கள் கூட்டும் முக்கிய நகரங்களில் பொதுமக்கள் தங்கள் நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு
சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் வழிபாடுகளை நடத்தும் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் தொடர்புடைய மத நிறுவனங்களுக்கு வழிபாட்டாளர்களை பாதுகாக்க மத தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த பாதுகாப்பு வழங்கப்படும். முக்கிய நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நகர்ப்புறங்களில் தகவல்களை சேகரிக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சாதன நுழையில் காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்படுவார்கள். அதிக கூட்டத்தை இருக்கும் ஹோட்டல்கள், பொழுதுபோக்கு இடங்களும் மேம்பட்ட பாதுகாப்பு கண்காணிப்புக்குட்படுத்தப்படும். சந்தேகத்திற்கிடமான செயல்களை கவனித்தாலோ அல்லது கவலைக்குரிய தகவல் கிடைத்தாலோ அருகிலுள்ள போலீசார் ரோந்து பிரிவு அல்லது போக்குவரத்து பிரிவுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய பொறுப்பின் ஒரு பகுதியாக இந்த பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை போலீசார் வலியுறுத்துகின்றனர். ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் போல இலங்கையிலும் இடம்பெறலாம் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலியர்களை கவர்ந்த சுற்றுலா தலமாக இலங்கை மாறியுள்ள நிலையில் அவர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஆஸ்திரேலியாவில் யூதர்களை இலக்கு வைத்து இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என குறிப்பிட்டார். இலங்கையில் இஸ்லாத்தை தடை செய்ய போவதில்லை, குரானை தடை செய்ய போவதில்லை, அவ்வாறு செய்யவும் முடியாது. ஆனால் இலங்கை முஸ்லிம் சமூகம் பூகோள அரசியல் விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் சாதனங்கள் தற்போது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு அல்கோலைசர் சாதனங்கள் அனுப்பப்படும் என்று போக்குவரத்து தலைமையக பணிப்பாளர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 80,000 அல்கோலைசர் சாதனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. கொள்முதல் செயல்முறைக்கு பின்னர் நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நாளாந்தம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மூடிமறைக்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மக்களின் அழுத்தம் அதிகரிக்கும் போது உண்மை வெளிவருவது தவிர்க்க முடியாதது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்தி கனுருத்த தெரிவித்தார். அத்துடன் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமையானது தற்போதைய அரசாங்கத்திற்கும் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நிர்வாக அனுபவம் இல்லை என்பதை நாட்டுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமையானது தற்போதைய அரசாங்கத்திற்கும் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நிர்வாக அனுபவம் இல்லை என்பதை நாட்டுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக அடக்குமுறைகள் மற்றும் மறைமுக செயற்பாடுகள் மூலம் அதிகாரத்தை தக்க வைக்க அரசாங்கம் முயன்றாலும் தரைமட்டத்தில் நிலவும் எதிர்ப்பு இப்போது வெளிவர ஆரம்பித்துள்ளது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது அனுபவமற்ற உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் மேயர் இந்த அனர்த்தத்தின் போது மக்களுக்கு சரியான முறையில் உதவினாரா என்பதை அவரது மனச்சாட்சி அறியும். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அழகுபடுத்தப்பட்ட கொழும்பு நகரம் இன்று முறையற்ற நிர்வாகத்தினால் சீரழிந்து வருவதாக வர்த்தகர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டில் இன்று சட்டம் வளைக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எதிராக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவது வெட்கக்கேடானது. அதேபோல் சுகாதாரத்துறையில் மருந்து மாபியா தொடர்பில் தகவல்களை வெளியிட்ட வைத்தியசாலை பணிப்பாளர்கள் இடைநிறுத்தப்படுகின்றனர். தரமற்ற மருந்துகளால் பொதுமக்கள் உயிரிழக்கும் அவலம் இன்றும் தொடர்கிறது. அதிகாரத்திற்காக வருவதற்கு முன் மேடைகளில் கூச்சலிட்டவர்கள் இன்று நாட்டை நிர்வகிக்க தெரியாமல் தடுமாறுகின்றனர். அரசாங்கத்தின் இந்த வீழ்ச்சியின் ஆரம்பமே உள்ளூராட்சி மன்றங்களில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுவதாகும். மக்களின் துயரம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் என்ற ரீதியில் நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸ விகாரை எனப்படும். போலி திஸ்ஸ விகாரை எனவும் தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் நாங்கள் இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமாக இருக்காது எனவும் நாகதீப ரஜமகா விகாரை விகாராதிபதி நவத்தகல பத்மகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் தெரிவித்தார். அவர் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையான திஸ்ஸ விகாரை தற்போதுள்ள போலி திஸ்ஸ விகாரையிற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. அந்த திஸ்ஸ விகாரையின் உரிமைகள் முழுமையாக நாகதீப ராஜமக விகாரையிற்கே உரியது. ஆனால் தற்போது திஸ்ஸ விகாரை என்று அழைக்கப்படும் அந்த இடம் அந்த பகுதியில் உள்ள குறிப்பாக காங்கேசன்துறை தையிட்டி பகுதியில் வசிக்கும் சிவில் மக்களுக்கே சொந்தமானதாகும். போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸ விகாரை எனப்படும் போலி திஸ்ஸ விகாரையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்களை நாம் அனைவரும் சரியாக ஆராய்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். அந்த போலி திஸ்ஸ விகாரையின் தேரருக்கு வடமாகாணத்தின் பிரதான
சங்கநாயக்க பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் துறவியாக இன்னும் 10 அல்லது 15 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. எனது கணிப்பின்படி அவருக்கு உபசம்பதா பெற்றுக்கொண்டது கூட 4 அல்லது 5 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வாறான நிலையிலிருந்து புத்த சாசனத்திற்கு பொருந்தாத வகையில் மகா சங்கத்தினரும் அவருக்கு வடமாகாணத்தின் பிரதான சங்கநாயக்க பதவியை வழங்கியிருக்கிறது. அதே போலவே எங்கள் அமரபுர நியாயத்தில் மொத்தம் 22 பங்குகள் உள்ளன. அந்த 22 பங்குகளில் ஒரு பகுதியே அந்த சுவாமின் வாகன்சி அவர்களுக்கு சொந்தமானது. ஆகையால் இன்று உண்மையில் முழு அமரபுர மகா நிகாயத்தின் மகா லேக்ஸ்காதிகாரி நாயக சுவாமியின் வாகன்சை கூறியது. அந்த பிக்குடன் இணைந்து இந்த விடயத்தில் உதவி செய்து இந்த செயல்களை முன்னெடுத்து வருகின்றார். உண்மையில் எங்களுக்கு தேவையானது இந்த பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்த வரலாற்றை நினைவு கூறுவதுதான். நாங்கள் இங்கு 53 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தோம். நானும் நாகதீப விகாரஸ்தானத்தில் உள்ள தொழிலாளர் சமூகமும் தமிழ் மக்களுடன் இந்த பகுதியில் வாழ்ந்தோம். இந்த பகுதியின் ஒவ்வொரு தமிழ் சகோதரரும் நாகதீப விகாரஸ்தானத்தில் யார் ஆசான்கள் என்று அறிவார்கள். ஆனால் தற்போது உண்மையில் புதிய ஆசான்கள் வந்து தமிழ் மக்களின் நிலங்களை கைப்பற்றிக் கொண்டு விகாரஸ்தானங்களை கட்டி வருகின்றனர். இது உண்மையில் நமது பார்வையில் சரியான செயல் அல்ல. எனவே இந்த விடயத்தில் யாரும் கலவரமடைய வேண்டாம். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் மிகவும் விவேகத்துடன் செயற்பட வேண்டும். அதேபோல் இந்த நடவடிக்கைகள் உயர்திரு மகாநாயக சுவாமியின் வாகன் சேக்களை இணைத்தே மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் உயர்திரு மகாநாயக்க சுவாமியின் வாகன் சேக்களுக்கு வேறு எந்த நியாயத்தின் பிரிவிலும் தலையிடும் அதிகாரம் எவ்விதத்திலும் இல்லை. அவர்களுக்கு செய்யக்கூடியது தமக்கு வழங்கப்பட்ட அந்த பதவியை பாதுகாத்துக் கொண்டிருப்பதுதான். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் இந்த செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு செய்யப்படும் ஒரு அவமதிப்பாகவே நான் பார்க்கின்றேன். இந்த தமிழ் மக்கள் இதுவரை மிகவும் அமைதியான மக்களாக நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் நாகதீப விகாரஸ்தானத்தை சுற்றியுள்ள பகுதியில் அமைதியான மக்கள் இல்லை என்றால் அல்லது தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் எங்களுக்கு இப்பகுதியிலே வாழ்வது சாத்தியமாக இருக்காது. போர்க்காலத்திலும் கூட இந்த விகாரஸ்தானத்தில் பணியாற்றிக் கொண்டே தமிழ் மக்களுடன் நான் மிகவும் நல்ல முறையில் பரஸ்பர புரிதலுடன் ஒற்றுமையுடனும் செயற்பட்டு வந்தோம். எனவே நாளை அதிகாலை என்னை விமர்சிக்க கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் பேசினேன் என்று குற்றம் சாட்டினாலும் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் யாருக்கும் பயப்படாமல் தான் இதுவரை இந்த பகுதியில் வாழ்ந்தேன். அதுபோலவே இனியும் அப்படித்தான் வாழ்வேன். அதனால் இந்த விடயத்தில் அரசு முன்வந்து நடவடிக்கை எடுப்பது நல்லது என்பது என் கருத்து. அதே போல நாகதீப விகாரஸ்தானத்தின் ஆசாரியர்களுடன் இது தொடர்பாக கலந்துரையாடல் நடத்தப்பட்டால் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்பொழுது இது ஒரு போலி இடமா அல்லது உண்மையான இடமா என்பதை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதே என் முதன்மையான நோக்கமாக உள்ளது. அப்போது எங்கள் மக்களுடனும் இங்கு வாழும் தமிழ் சகோதர மக்களுடனும் நாம் சுலபமாக அமைதியாக வாழ முடியும். எனவே இதை அமைதியான முறையில் தீர்க்க வேண்டும் என்றால் அரசில் உள்ள நல்ல உள்ளங்கள், குறிப்பாக எமது ஜனாதிபதியிடம் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாகதீப விகாரஸ்தானத்தின் ஆசாரியர்கள், அதேபோல தையிட்டி பகுதியில் வாழும் தமிழ் மக்கள், அந்த நிலங்களின் உரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய உரிமை ஆவணங்கள், பத்திரங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும். அதேபோல் உண்மையான திஸ்ஸ விகாரை எங்கு அமைந்துள்ளது என்பதை நானும் நிரூபிக்க முடியும். ஆகையால் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டுமெனில் புதிய பிரச்சனைகளை உருவாக்காமல் செயல்படுவதே உண்மையான ஒற்றுமையை ஏற்படுத்தும் வழியாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.